வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நான் பேசுகின்ற இந்த 10 நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை நீ கேட்டாயானால் 10 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வேன் அல்லவா? எந்த நிலையிலும் உன் அப்பன் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தன் உன்னை தவிர்க்க மாட்டேன். உனக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நான் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்தால் கந்தன் அடிக்கடி உன் கண்களில் படுவேன். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்க தொடங்கினால் இந்த கந்தன் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன். என்னவென்று ஏதுவென்றும் நீ சரியாக உணரும் தருணம் அப்பன் முருகன் உனக்கு அத்தனையையும் நடத்தி முடித்து விடுவேன் என்பதுதான் உண்மை. நான் உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று ஆசை கொள்கின்றேனோ அந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்கின்றது. பல தீய விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் நடத்த விடாமல் செய்யத்தான் செய்கின்றது. ஆனால் உன் கந்தன் விட்டு விடுவேனா? உன் கந்தன் உனக்கு இதை நடக்காமல் நான் எப்படி தள்ளிவிடுவேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கந்தன் முன் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் அத்தனையும் கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு நல்லபடியான விஷயங்களை நல்ல நேரத்தில் நடத்த வேண்டிய காலம். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பன் முருகன் எந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் முன் வருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி இந்த நிலையில் உனக்கு எந்த இன்னல்களும் இல்லை. இந்த சூழ்நிலை உனக்கு இனிமேல் எந்த துன்பத்தையும் கொடுத்து விடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளை, நீ தடுமாறி நின்ற பொழுதிலும் உன் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நீ கண்டுவிட்ட பொழுதிலும் உன்னோடு முன்னின்று உனக்கு எதையும் நான் சொல்லித் தருகிறேன் என்பதனை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காமல் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் நான் உனக்கென என்ன கொடுக்க ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையையும் உன் முன்னின்று உனக்கு கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை முதலில் கவனமாக தெரிந்து கொள். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ எந்த நேரமும் தெளிவாக உணர்ந்திட தயாராக இருந்துவிடும். சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கின்ற இந்த கந்தனை தேடி நீ வர வேண்டும். கந்தன் என் வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றிலும் அப்பன் உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி பல தீய விஷயங்கள் உன்னை தீய வழியில் அழைத்துச் செல்ல பல சூழ்ச்சிகளை செய்கின்றது. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் பிழைத்துக் கொள்வாய். இல்லை, உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ அந்த தவறான பாதையில் சென்று விடத்தான் செய்வாய். அதனால் யாராலும் இதை மாற்றிவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்கின்றது. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. எதுவென்றாலும் உன்னை தேடி வருவதும் அல்லது உன்னை விட்டு விலகிச் செல்வதும் உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே.
இனி எந்நாளும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் சரியாக நீ எடுத்து வைத்தாயானால் உனக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமுமே காணாமல் போகும். ஒரு நொடி கூட இது உன் வாழ்க்கையில் நிலைக்காது. ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுப்பதும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நல்ல நேரத்தை நாம் சரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இனி நமக்கென கிடைக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையை நமக்கென மாற்றித் தருவதை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய். உன்னோடு இத்தனை காலம் பயணிக்கின்ற இந்த கந்தனுக்கு தெரியாதா உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும், எது உனக்கு நிலைத்திருக்கும், எது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்பது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ பத்திரப்படுத்தி வைத்திருந்தாலே போதும். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பொக்கிஷம் என கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திருந்தாலே போதும். அது என்றோ உன் வாழ்க்கையை உனக்கு நேர்வழிப்படுத்தி இருக்கும். என்றோ உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை கொடுத்திருக்கும். நீ கனவிலும் நினைக்காத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு என்றும் கொடுத்திருக்கும். எல்லை கடந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதோ நிலைத்திருக்கும். இனியும் என் பிள்ளை தாமதிக்காதே. எதிலும் சரியான முடிவை எடு. அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்து விடாதே. நீ யோசித்து எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனையும் உன் வசமாகும். அப்பன் உன்னோடு பயணிக்க இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். இனி எந்த நிலையிலும் நீ துன்பப்படுவதை காண இந்த கந்தனுக்கு விருப்பமில்லை. அதனால் இதுவரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த பாடங்கள் என்னவென்று உணர்ந்து இனி என்னவாக நீ உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதனை புரிந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. உனக்கு வேண்டியபடி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு நிலைத்திருக்கட்டும். நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும். என் பிள்ளையே, கட்டாயமான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உனக்குள் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நீ நினைத்தால் மாற முடியும். எல்லாம் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்ததுதான். நீ நினைத்தால் மட்டுமே உன்னை திருத்திக் கொள்ள முடியும். நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். அதனால் உன் கந்தன் நானே சொன்னாலும் எது உனக்கு சரியென்று படுகின்றதோ, எது உன் வாழ்க்கைக்கு உறுதி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை பெற்றுவிட நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. அதை உணர்ந்துவிட நீ எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிரு. உனக்கு நல்லது நடப்பதை நீ எந்நாளும் தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இந்த கந்தனுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னமும் மீதம் இருக்கின்றது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று புரிய வைக்கிறேன். நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வா. எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை மாறுகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள அந்த இடத்தில் தயாராக இரு. யாரையும் நினைத்து கலங்காதே. யார் என்ன சொல்வார்களோ என்று எண்ணி வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவதை எந்த நிலையிலும் விட்டு விடாமல் நம்பிக்கையோடு இருக்க நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சந்தோஷங்களை கொடுக்கட்டும். நீ விரும்பியபடி அத்தனையும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தரட்டும். கந்தனின் நாமத்தை சொல்கின்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவையற்ற குழப்பங்கள் தொடராது. அப்பன் என் நாமம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொண்டு வரும். கந்தனின் வார்த்தைகள் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் எந்த நிலையிலும் தீர்த்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நான் வந்திட்ட இந்த வேலை இனி அத்தனையிலும் நீ விரும்பிய நேரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு இன்பங்களும் இனி உன்னை நிலை பெற்றிருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற நேரம். இனி என்னவென்றாலும் என் பிள்ளை, நீ உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை விட்டுவிடாமல் மனத்தெளிவோடு இருந்து கொண்டிரு. நல்லதை நீ உணர்வாய். நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்வாய். வேல் வேல் முருகா.
வெற்றிவேல் முருகா.